இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா, துவரம் பருப்பும், கொஞ்சம் போல பாசி பருப்பும் போட்டேங்க. பக்கத்துல உள்ளவங்க சொன்னாங்க, "போட்டு பாரும்மா நல்லாயிருக்கும்" அப்படின்னாங்க. சரி ஓகே, இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனா நம்மளும் சாம்பார் தானே வைப்போம் அப்படின்ட்டு, சரி செஞ்சுருவோம் அப்படின்னு தான் செஞ்சேன். இந்த முள்ளு கத்திரிக்காய் பார்த்துக்கோங்க, எங்கள் அத்தை வீட்டில தான் பறிச்சது. கீரையுமே அதே தான். சுண்டைக்காயுமே அத்தை வீட்டில தான் பறிச்சது. இன்கேஸ் மாங்காய்ன்றேன், முருங்கைக்காய் அங்கே தான். நேற்று ஈவினிங் போனேன் நாங்கள் விறகு எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால அங்கேயே பார்த்துக்கோங்க, அத்தை எல்லாமே இந்தா பறித்து கொண்டு போ, ஏன்னா கடைக்கும் வருவாங்க, யாராவது கேட்பாங்க இல்லையா? ஒரு காய் ரூ. 5ன்ற மணிக்கு குடுப்பேன் பார்த்துக்கோங்க. ரூ. 10க்கு 2 காய். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தாங்க. காய் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசா இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு, காயையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. இந்த மெத்தடில் நீங்கள் வச்சு பாருங்கள். காயெல்லாம் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் பருப்பு தண்ணி கலந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய், முள்ளு கத்திரிக்காய் ரொம்ப பஞ்சு பஞ்சாக இருந்துச்சுன்றனால நான் கடைசியில் இறக்க போகையில் தான் போடணும் பார்த்துக்கோங்க. இதில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு தண்ணி ஊற்றுனோம்னு நினச்சிக்கோங்களேன், நல்லாயிருக்கும். இப்போ அந்த இரும்பு கடாயிலேருந்து இந்த மண் பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் பார்த்துக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8:15 ஆயிடுச்சு. இன்றைக்கி மாமா வேறு காங்கிரீட் இருக்குமா, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணு அப்படின்னாங்க. எனக்கு வெறும் சோறு மட்டும் வடித்தா போதும், குழம்புலாம் கூட நீ மத்தியானம் வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க. எனக்கு இருந்தால் மனசுலாம் கேட்காது, அப்படிலாம் நான் விட மாட்டேன். டக்கு புக்குன்னு செஞ்சு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன் பார்த்துக்கோங்க. இப்போ தாளிப்பு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க. தாளிப்பு கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் இது வந்து முருங்கைக்கீரைக்கு தாங்க. முருங்கைக்கீரைக்கு வந்து உப்பு வந்து சும்மா 2 கல் போட்டால் போதும் பார்த்துக்கோங்க, ரொம்ப போடணும் அவசியம் இல்லை. நான் இந்த அரிசி களையிற தண்ணியை வந்து எல்லாத்தையுமே ஒட்டுக்கா சாம்பாருக்கு ஊற்றிட்டேங்க. இந்த கீரைக்கு ஊற்றி வச்சு சாப்பிட்டா சும்மா அடி தூளாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் கீரையெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு, இப்போ எதுக்கு தாளிப்பு கொடுக்குறேன்னா, என் ஆத்துக்காருக்கு பிடிச்ச மாங்காய் பச்சடி தாங்க. அவர் சரியான மாங்காய் பிரியர் பார்த்துக்கோங்க. இதுக்கு 2, 3 கடுகுளுந்தம்பருப்பு, 2 வரமிளகா, அதை மட்டும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மாங்காயை நல்லா குட்டி குட்டி பீஸாக நறுக்கி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நான் மாங்காய் வாங்கிட்டு வர சொன்னது பார்த்துக்கோங்க, இது சாம்பாரில் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கிரேப் மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு. நினச்சேன் சரி கிரேப் மாங்காய்னாலே இவர் வந்து பச்சடி தான் போட சொல்லுவார் அப்படின்ட்டு. என்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லாதனால வந்து நான் வெள்ளை சர்க்கரை போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்தால் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி உரப்பு இல்லாமல் தாங்க பச்சடி வச்சுருக்கேன்.